ஹாய் காய்ஸ், ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். ரொம்ப நாள் இல்லை, ஒரு 5 நாள் தான் ஆச்சு. அதே எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் மாதிரி இருந்துச்சு, ஏன்னே தெரில. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோட நீ மேடாக்ஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிற அப்படின்னு தான் நினைப்பேங்க. இன்னும் பட் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னேடா நீயே இந்த சேலஞ்சு முடிக்க நான் வேறு எந்த சேலஞ்சுமே போட மாட்டேன்னு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எனக்கே போர் அடிச்சு போச்சு, உங்களுக்கும் போர் அடிச்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வீடியோ வியூஸை பார்த்தாலே தெரிஞ்சுது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், விஎம்பின்னு நம்ம எடுத்துடலாம். ஸோ அன்னைக்கு பண்ண முடியாதா, சாரி இருங்க. இந்த விஎம்பியோட இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், சரி மறுபடியும் ஆரோக்கியத்தை கேட்டால் அந்த பில்டு சொல்லுவான். நம்ம என்ன பண்ணுறோம், ஈச் கேட்டகிரியில் இருக்கிற என்னோடய மோஸ்ட் ஹேட்டடு வெப்பன்ஸ் வந்து நம்ம ட்ரை அவுட் பண்ண போகிறோம். அண்ட் அந்த வெப்பன்ஸில் என்கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட்ஸை வச்சு நானே அதுக்கு பில்டு அதில் இருக்க பெஸ்ட் அட்டாச்மெண்ட்ஸை வச்சு நான் விளையாட போகிறேன். ஸோ அசால்ட் ரைஃபிள்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு எது சுத்தமாக பிடிக்காதுன்னா என்ன சொல்லலாம், ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த கன்ஸ் எல்லாம் பிடிக்காது தான். ஸோ மெயினாக சொல்லணுன்னா க்ரோஸா சொல்லலாம். க்ரோஸா எனக்கு அவ்வளோ பிடிக்காது. பட் எல்லா கன்ஸுமே நான் ஓகேன்னு சொல்லுவேன், பட் க்ரோஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது கைஸ். ஸோ க்ரோஸால் என்னெல்லாம் இருக்குது, ஒன்றும் இல்லை. ஆப்டிக் நமக்கு வேண்டாம் கைஸ், ஆனால் எனக்கு ஆப்டிக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்காது. இல்லை இது ஒன்றுமே இல்லை கைஸ். ஓகே மேகசினாவது இருக்கே, சந்தோஷம். ஓகே -12 எடிசியம் இது மட்டும்தான் கைஸ் என்கிட்ட இருக்கு. ப்ளூ பிரிண்ட் ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு இது காமிக்குது, ஸ்டிக்கரா? இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒன்றே தெரில, எதுக்கோ போனால் இது கொடுத்தானுங்க. ஸோ நம்ம ஒரே ஸ்டிக்கர் மட்டும் வச்சுக்கலாம், ஏன்னு கேட்காதீங்க. நீ ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லிடுறேன், ஸ்னைப்பரில் வந்து எனக்கு டிஆர்ஹெச் தான் சுத்தமாக பிடிக்காது. ஏன்டா எந்த பாடி பார்ட்டில் சுட்டாலுமே ஒரே புல்லட்டில் கொள்றோமேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக நான் இப்போலாம் நல்லா தாங்க யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஸ்னைப்பர் இதில் ஸ்னைப்பர் என்னென்னா NA-45 எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ஆக்சுவலாக நல்லா தாங்க இருக்கும். பட் அந்த ஒரு வாட்டி சுட்டுட்டு இன்னொரு வாட்டி அந்த கரெக்டாக அந்த டார்கெட் மேலே சுடலைன்னா அவ்வளோதான். இது வேண்டாம், நமக்கு தேவையில்லை. இல்லை என்ன விஷயது, எனக்கு இதில் ஒன்றுமே அன்லாக் ஆகலை. விளையாண்டா தானே இது வச்சுட்டு டெட்டனேஷன் ரேஞ்சு, டேமேஜ் என்னங்க இதுக்கு என்ன சாமா, என்ன புழுவா? ஓ ஸ்கெலிட்டான்னு நினைக்கிறேன். NA-45 வச்சுக்கலாம். ஸோ நான் கொஞ்சோண்டு சவுண்டு வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் கொஞ்சம் கத்தியே பேசுகிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிடுறேன். கட் பண்ண தேவையில்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா ஹைஜாக்கடே போகலாம். ஃபஸ்ட்டு மேட்ச்சு நம்ம எப்போவுமே ப்ரைமரி வெப்பன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது NA-45 தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு நான் விளையாடுன்னு தெரில. பட் நல்ல விஷயம் என்னென்னா கைஸ், NA-45 நம்ம ஒரு ஆளை சுட்டுட்டோம்னா அது கிரானைட் சிம்பிள் அந்த ஆள் மேலே தான் இருக்கும். ஏன் வால் பின்னாடி இருந்தாலும் சரி அது நமக்கு தெரியும். அதுதான் பிரச்சனை இல்லை. வாட் ஒரு வாட்டி எங்கே புல்லட் போகுதோ அதே இடத்துக்கு தான் போகும் போல கைஸ். அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னு தான் கைஸ் நினைக்கிறேன். ஓகே ஷிட், 4 பேர்ஸாக இருக்கானுங்களே. நல்லா அடிக்கணும்னு வேண்டிக்கோங்க சாமிக்கிட்ட. இதில் நம்ம என்ன பண்ணலாம், ரஷ்ஷெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாது. இப்போ நான் எது க்ரோஸாக எடுத்துகிட்டு வர்றேன்னா அந்த ஒரு ஸ்பீடுக்காக. ஒரு நிமிஷம். காய்ஸ் இவன் இருக்கான். அப்போது நினச்சி ஒருத்தன் வர்ற மாதிரியே இருக்கேன்னு. சரி, இந்த மேட்ச் நம்ம கண்டிப்பாக தோக்க போகிறோம். இல்லைங்க
யாரா நீ? இன்னும் சொத்தனமே காணோம். சரி, விஎம்பி எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ரொம்ப டைம் எடுக்க போகுது. ஐ மீன் இந்த வீடியோ ரொம்ப டைம் எடுக்க போகுது. ஏன் இங்கே காணோம்? ஐயோ சரி, நான் அவனை கூட கொண்டிருக்கலாம், பட் கொல்றதுக்கு இது இல்லை. ஷாக் ஆர்சி வரையா? எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஏசம் செத்தான்? இந்த 2 புல்லட் கூட சுடலை. இங்கே காணோம், எவனுமே காணோம். இங்கே ஒருத்தனும் இல்லை. எங்கடா இருக்கீங்க? வராதிங்கடா டே. உள்ள ஒருத்தனை பார்த்தா இருந்தாலும் நம்ம போட்டிருப்பேன். அவன் தான் நீ போட்டிருப்பான். ஒரு மேட்ச் பூரா இது விளையாடணும், அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் பேசாமல் கிராஷே எடுத்துருக்கலாம் கைஸ். இது ஸ்னைப்பிங்கே பார்க்க முடியல. இப்படியே வச்சுட்டு உட்கார வேண்டியதான். என்ன பண்ணுறது? அவன் வருவான், இல்லை வரல. ஏன்டா நம்ம ஸ்பானில் தான் இருக்கானுங்க, அதை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களே. போடு. நம்ம ஃபஸ்ட்டு, ஐ மீன் நம்ம செகண்டு கில்லு இந்த மேட்ச்லேயே. இதுதான் நம்ம செகண்டு கில்லு. இப்படி தான் நான் இப்போ ஸ்டார்ட்டே பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வருமானு நினைக்கிறேன். எய்ம் பண்ணி நிற்போம். எனக்கு தெரிஞ்சு அவன் கேம்ப் படிக்கிறானோ? ஆமாங்க, அவன் கேம்ப் படிக்கிறான்னு தான் நினைக்கிறேன். அவன் எப்படி வர்றான்? ஷிட், எங்கடா இருக்கான்? ஒருத்தன மேலே நல்ல வேலை. இருங்க, எனக்கு இந்த சவுண்ட் தான் சுத்தமாக பிடிக்காது. ஓ எங்கடா இருக்கீங்க? தயவு செஞ்சு வராதீங்க. இனிமேல் நான் என் வாழ்க்கையிலேயே இந்த கன்னை யூஸ் பண்ண மாட்டேன். பார்த்தீங்களா? சரி, இதனால் என் ரேங்க்கு தான் வேஸ்ட்டு. அதுவும் நான் சொல்ல வரேன்ட்டேன். நீங்கள் நான் போட்ட போஸ்ட்டை பார்த்தீங்களான்னு தெரில. நான் வந்து பார்த்தீங்கன்னா லெஜண்ட் அடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பாக இப்போ இந்த மேட்ச்சில் நம்ம தோற்றோன்னா ரேங்க்கு பயங்கரமாக கம்மியாகும். இந்த மேட்ச்சில் நான் விளையாண்டது அப்படி. நான் இந்த ஐடியாவே யோசிக்கக்கூடாது. சரி, no one's there. Oh shit, இந்த மேனோவர் வேறு. எப்போவுமே எனக்கு இந்த மேனோவர் எனிமீஸை பார்த்தா அப்படியே ஃபீவர் வந்துடும். ஓ ஷிட், நம்மளோடது தான். எதுக்கு சுட்டன்னு தெரில. இல்லை, ஓடுறா விஎம்பியா? எப்பட்றா அவ்வளோ ரேஞ்சில் சுட்ட? என் பில்டை நம்ம காப்பி பண்ணோம் கண்டிப்பாக. மேல நம்ம செத்தான சாகாத்தி என்ன பார்த்தீங்களா கைஸ்? சூப்பர். நம்ம தேர்டு கில் இந்த மேட்ச்சில். இதே கூட போய் சூப்பருமேங்க. பின்ன இந்த கன்னை வச்சுட்டு இதே சூப்பர்னு தான் சொல்லணும். நான் கூட இனிமேல் நினச்சேன். போடு. அதுக்குள்ளே மேட்சே முடிஞ்சிச்சு.
கரெக்டாக 10 நிமிஷம் ஆகும்போது மேட்ச் முடிஞ்சிச்சு. போடா போடா போடா. ஸோ கைஸ், உங்கள் நாள் எப்படி போய்ட்டுருக்கு? எனக்கு தெரிஞ்சு சூப்பராக போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட நாள் மாதிரி என்னோட சூப்பராக போய்ட்டுருக்குன்னு கேட்காதீங்க. இந்த டைம் மட்டும்தான் கேவலமாக போய்ட்டுருக்கு. மற்றபடிக்கு இந்த நாள் பூரா சூப்பராக தான் போய்ட்டுருக்கு. ஆகா 31 ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைனும் டிடிஎம் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன். நம்ம இப்போ ஓசிஸ் சரி விடுங்க. நான் திடீர்னு அந்த ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுற இதுலேயே ஓசிஸ்ன்ட்டேன். ஸோ நமக்கு ஹைஜாக்கே போதும் இந்த குரோசாக்கு. அதுவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், ஒருத்தர் குணாங்கிற ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். அவர் வந்து இது அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொன்னார்ல, அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இனி எனக்கு தெரிஞ்சு அடுத்த வீடு அவர் கூட போட்டால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஏடிஎஸ்எம் நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஃபயரில் இருக்க மாதிரியே பார்ப்போம். பேசாமல் போய் ரஷ் பண்ணலாமா? இந்த கன்னை வச்சுட்டா, இந்த கன்னை வச்சு நினச்சேன்டா. இந்த மாதிரி போவோம், ஒருத்தன் நம்மளை போடுவான்னு நினச்சேன். கைஸ், ஏன்னா ஸ்கோப் இப்படி இருக்கு. அங்கே யாரும் இல்லை. சரி, ஆமாம். இப்போ நான் எதுக்கு NA45 யூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ அடிக்கிறானுங்களே. அப்பா USS 9 யூஸரை நான் கொண்டுட்டேன். நல்ல வேலை அவனை உயிரோடு இருக்கல. ஏடிஎஸ்லேயே போடலாம் நினச்சேன். சரி, பேசாமல் இங்கே ட்ரிப் சென்சர் போடக்கூடாதா? ஏன் ட்ரிப் சென்சர் போடக்கூடாதுன்னா கைஸ், நம்ம க்ரோஸா மட்டும்தான் வச்சு கில்லா இருக்கோம். ட்ரிப் சென்சர் கூட கில்லாக தான் கணக்காகும். எங்கடா இருக்கீங்க? என்னடா டுர்ருன்னு சவுண்டு? எனக்கு வேறு சமயம் இப்போ பயமாக வேறு இருக்கு. நானே வேறு ஃபஸ்ட் டைம் நஜன்ட்ரி அடிக்கிறேன். கண்டிப்பாக போட்டோம் அப்படின்ட்டு வரோம் பாருங்க. டேய் என்னடா கண்ணு ASM 10. கைஸ், நான் அதுவும் சொல்ல மாட்டேன். அந்த ஸ்கின்னு நான் இப்போ தான் எடுத்தேன். ASM 10. டேய் USS 9 நீ பொழைச்சிக்கோடா, பொழைச்சிக்கோ. நீ அவன் கண்டிப்பாக பொழைச்சிக்குவான். பேசாமல் இதை போட்டுவிட்டு வரோம். எவனா பார்த்து சுடாமையாக வர போகிறேன். டேய் என்னடா வந்து செத்துட்ட? நல்ல வேலை செத்துட்டான். உங்களோட இருக்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அக்யூரசி கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. போடு. ரீகாயிலும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. ஸோ ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் திஸ். இது இல்லாமல் பில்டு இல்லாமல் அட்டாச்மெண்ட்ஸே இல்லாமல் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. மேபி அட்டாச்மெண்ட்ஸ் போட்டுட்டு யூஸ் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தோற்றுட்டோம். இந்த மேட்சாவது இந்த ரவுண்டாவது ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஸோ நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்கு கைஸ். போடு. யாருக்கிட்ட கில்லர் ட்ரோனா? ஆகா, கில்லர் ட்ரோனா RAPS இந்த ரெண்டுமே போட முடியும். சூப்பர். அந்த ரெண்டும் தான் நான் UAV தவிர வச்சுருக்கிறேன். நான் எவ்வளோ லக்கி பர்சன்டா கைஸ்.
நல்ல வேலை சாவலை. அவன் மேலே தான் இருக்கான் கண்டிப்பாக கைஸ். என்னடா கண்ணு யூஎஸ்எஸ்னா சூப்பர் செம்ம. இந்த மாதிரி தான் விளாடணும். அப்பாடா நானாவது இந்த மாதிரி விளாண்டுனேன். எங்கடா காணோம்? டேய் யாரா நீ? பேசுங்க. நீ யாரா? ஓ நீ தான் ஏசமிட்டா? இவனான்ட்டே இருக்கு. டேய் பேசாமல் NA45 எடுக்கலாமா? தயவு செஞ்சு வா வாடா. சென்ட்ரி ஒன்று வரையா? டேய் யாரா நீ? சார் முடிஞ்சவனுங்க இந்த மேட்ச் நம்ம தோற்றுறோம். 50th கில்ல நான் தான், 60th கில்ல நான் தான். சார் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ முடியும் போது நான் அப்படியே கிராண்ட் மாஸ்டர் 5க்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன் கைஸ். எதுக்கு இந்த வீடியோ வச்சணும்? கண்டிப்பாக இந்த என் ரேங்க் குறைய போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் முடிஞ்சு, அசால்ட் ரைஃபிள் முடிஞ்சு, இன்னொரு என்ன SMG, LMG, ஸ்னைப்பரு, மார்க்ஸ்மேனு, ஷார்ட்கன் இன்னும் 5 இருக்கா? எவ்வளோடா குறைஞ்சேன்? 10 தானே. நல்லா வேலை, தேங்க்யூ. ஓ என் டீம்லேயே நான் தான் நல்லா விளையாண்டுருக்கேன் போல். ஸோ இப்போது ஸ்னைப்பர் நான் முடிச்சாச்சு. LMG என்ன பிடிக்காதே. LMG என்ன சாரி, எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிடிக்கும். இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன DP27 எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ஃபயர் ரேட்டு எல்லாமே சூப்பராக தாங்க இருக்குது. ADSமே நல்லா தான் இருக்குது. பட் டேமேஜ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரொம்ப. ஸோ நம்ம ஹெட்டில் கடைசி புல்லட்டை வைக்கல, அவன் VMP இல்லைன்னா இந்த USS9 அந்த மாதிரி வச்சுருந்தானா அவன் சாக வேண்டியதான். நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணுறேன். ஸோ வந்தாச்சு நம்ம கிராஷ் போகலான்ட்டு பார்த்தா வேக்கண்ட் போடுறானுங்க. கிராஷ் ப்ளீஸ். அப்பாடா நல்ல வேலை கைஸ், கிராஷ் போட்டானுங்க. மேபி இவ்வளோ நேரமாக நான் பேசுனது உங்களுக்கு ரொம்ப லோவாக கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் தூரத்தில் வச்சு பேசினேன், இப்போ நான் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பேசினேன். இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க எப்படி சொல்லுது, அக்யூரசி எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோம். நோ ரீகாயில், அதே இல்லை பெஸ்ட்டு திங். நோ ரீகாயில், பயங்கர கம்மியான இது ரீலோட் ஸ்பீடு, பயங்கர கம்மி இல்லை. நார்மல் LMGக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். ஸோ இது நீங்கள் சுடும்போது இதில் ரீகாயில் கொடுக்க அனிமல் அப்படிங்கிற அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரீகாயில் இல்லைன்னு யாரும் அந்த 1 more பிளேயரு ஒருவேளை ஆறவோ நம்ம மேட்ச் வந்து ஜாயின் பண்ணி போனோம். ஏன்னா அவர் இருந்தால் தான் இவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் இன்ஸ்டன்ட் ஃபயர் அப்டேட் இல்லைனாலும் ஃபயர் ரேட் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஆறவாக தான் இருக்கும் நம்ம டீமில் இப்போ ஜாயின் பண்ணுறது. சரி நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆரவம் தான் நினைக்கிறேன். ஆரவம் இல்லை, 47 AKன்னு ஒருத்தன் பேர் வச்சுருக்கான். AK-47 பதிலாக. ஸோ ரேஞ்சு சூப்பராக இருக்குது, அக்யூரசி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்னைப்பரை வச்சு பண்ண வேண்டிய வேலை இப்போ நம்ம இந்த DP27 வச்சு DP57 வச்சு பண்ண போகிறோம்.
கைஸ் நான் சுட்டுத்தான் இருந்தேன். ஐயோ நான் வேற அடிக்கடி வர. ஓ நல்ல வேலை. நான் வேற அடிக்கடி ரீலோட் பண்ணுவோனே, அதுக்கு இந்த கன் செட் ஆகுமா? கண்டிப்பாக செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். யாரா நீ? இல்லடா கண்ணே ஐசிஆர் கைஸ் ரிவெஞ்ச் பண்ணிட்டேன் நம்மளை. திஸ் இஸ் அ ரிவெஞ்ச் ஸ்டோரிங்கிற மாதிரி ஆக்கிட்டான் நம்மளை. இப்போ ட்ரிப் மைன் போட்டாச்சு. அங்கே யாருக்கான் அவள்னு நினைக்கிறேன். கைஸ் இந்த பில்டிங்கில் தாங்க நம்ம டீமில் இருக்க எல்லாருமே கேம்ப் படிக்கிறானுங்க. இந்த சைடு ஒருத்தவங்க காணும். டீ மேலே இருக்கணும். எப்படா போட்டிங்க? என்னடா கண்ணே ஐசியாரா கைஸ். இப்போ எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு, இந்த கன்னை வச்சுட்டு ஸ்னைப்பர் மாதிரியெல்லாம் அடிக்க முடியாது. அடித்து சொல்கிறேன், ஸ்னைப்பர் மாதிரி அடிக்க முடியாது. 100% தெரியும் இந்த கன்னை வச்சுட்டு பண்ண முடியாதுன்னு. இங்கடா இருக்க சூப்பர் ஐஸ் வால் பேங்கு. வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் நான் வால் பேங்க் பண்ணுறேன். ஓ ஷிட் மேன். ஐசிஆர் சூப்பர். ஐ நோடா, ஐ நோ. பார்த்தீங்களா யூஎஸ்எஸ் 9 வச்சுருந்தா நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்டா சுட்டுட்டே இருக்க? எப்படி அவனுக்கு அவ்வளோ நேரம் புல்லட்டே குறையாமல் இருக்குதுன்னு தெரில கைஸ். இந்த மேட்ச்சும் தோக்கலாம் போகிறோம். என் ரேங்க்கு குறைய போகுது. கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஃபைலில் போய் விட தான் போகிறேன். என் தலையில் நானே மண் போட்டேன். யாரா இது? ட்ரிப்ஷன் சாரா? என்னது இது? இதான் ட்ரிப்ஷன் சாரோ? சார் கைஸ் எனக்கு இதெல்லாம் தெரியாது. அதுதான் மன்னிச்சுக்கோங்க. சார் நேற்றுக்கு அவன் இருந்திருக்கணுமே. சாம் நிம்மல்லாதவனா யாரு? எதுக்காக நம்ம இங்கே ட்ரிப் சென்சார் போட்டு விட்டுருக்கோம். ஐ மீன் ட்ரிப் சென்சாரில் நல்ல வேலை. டேய் ஐசியாரா? தெரியும் கைஸ். இப்போ நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஏவனே போடுறான்னா அவன் ஐஷோ ஸ்பின். நான் இப்போ இது எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியலையே. ஆக இதை விட்டு என்னால் வெளியே கூட போக முடியாது. என்னை போடுங்கடா டே. பேசாமல் இதை நம்ம சூப்பர் மொபிலிட்டிக்கு வேணால் நம்ம இந்த பவர் யூஸ் பண்ணலாம். இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணி என்ன இது நாமம். எனக்கு இந்த வீடியோவே சுத்தமாக பிடிக்கல. இது முடிக்கு எந்த வீடியோவுமே நான் இவ்வளோ ஹேட் பண்ணி செஞ்சதே இல்லை கைஸ். டேய் கோல்டு பிளட் போட்டிருப்பானோ? ஐ மீன் பர்க் சொன்னேன். நான் ஐசிஆரைவே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். வராதடா வந்துட்டான். நான் பேசாம அப்படியே ஓடி இருக்கலாம்.
இந்த வீடியோ செய்யாமல் ரேங்க் போக போகும். நீ அடுத்த நாள் ஆர்வம் கூட விளையாடும் போது என்னடா லெஜண்டரியில் இருந்தேடா, எப்படா கிராண்ட் மாஸ்டர் 5 போனா அப்படின்ட்டு அவன் கேட்பான்னு நினைக்கிறேன். சரி, வராமலையாவது இருந்திருக்கலாம் கம்முன்னு. அவனுங்க தான் ஜெயிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுங்க என்ன 15 இது மட்டும் எடுத்தால் போய்தான். அவ்வளோ தூரத்தில் இருந்தா ஹேக்கட் அப்படின்னு நினைக்கிறேன். அது எப்படி ரீச் அவன் அவ்வளோ தூரம் எப்படி ரீச் அந்த ஹிப் ஃபயர் இது வரும்? பேசாமல் அவன் ரிப்போர்ட் பண்ணிட்டான். இங்கே தான் கூட இருந்தீங்க, எங்கடா போனேன்? ஏறா. ஓ, மேட்ச் முடிஞ்சா? சரி, இப்போ எல்எம்ஜி முடிஞ்சு. இதுக்கப்புறம் என்ன? எஸ்எம்ஜியா? எஸ்எம்ஜி நம்ம இன்னும் பண்ணவே இல்லையே. ஸ்ட்ரெயிட்டாகவே எல்எம்ஜி கொண்டோம் தெரியலையே. இல்லை இனிமேல் தான் எஸ்எம்ஜின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ எஸ்எம்ஜிலாம் பிடிக்காததா? எஸ்எம்ஜிலும் பிடிக்காது என்ன தெரிலப்பா. எவ்வளோ குறைஞ்சிருக்கோ? 0. ஓகே, பரவாயில்ல, குறையல. தேங்க்யூப்பா. எஸ்எம்ஜியில் என்ன எனக்கு சுத்தமாக பிடிக்காதது, சுத்தமாக பிடிக்காதது பார்த்தீங்கன்னா எல்சிடின்னு கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். எனக்கு இது பிடிக்காது. எனக்கு இந்த இது பேர்னா ஜிகேஎஸ் பிடிக்காது கைஸ். இது பேரே நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா. ஸோ நல்லா இருக்குது. நம்ம இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சுக்கோம். அது வந்து எல்லா ப்ளூ பிரிண்ட்லேயுமே 4 அட்டாச்மெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். எனக்கு வேறு அட்டாச்மெண்ட்ஸ் இல்லையோ? சரி விடுங்க கடவுளே. இருங்க காம்பன்சேஷனா தெரியும். நம்ம மோனாஸ்ட்ரி போகலாம். நான் மட்டும்தான் ஓட் போட்டிருக்கேன் மோனாஸ்ட்ரிக்கு. பார்த்தீங்கன்னா இப்போது ஜிகேஎஸ் இந்த அட்டாச்மெண்ட்ஸில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், தெரியலையே. மேபி நான் அசால்ட் ரைஃபிள்ஸ்க்கு நான் இது கூட சொல்லியிருக்கலாம் கேஸ். A17 எனக்கு அவ்வளோ பிடிக்காது தான். வாவ், ஏடி ஸ்பீடு கொஞ்சம் ப்ராமிசிங்காக தான் இருக்குது. ஏடி ஸ்பீடு மட்டும் வச்சு நம்ம ஒரு கன்னை கணக்கு போட்ட முடியுது. டேமேஜ் தேவை, அக்யூரசி தேவை, ஃபயர் ரேட்டு தேவை. கோல்டு டிஎல்கியூ பார்த்தீங்கலாம் தெரில. கோல்டன் கேமோ டிஎல்கியூ யாரா சூப்பர் ராலம்ஜி. நான் எல்லாருமே கேம்ப் படிக்காதீங்கடாடே. இந்த கேமில் கேம்பிங் மட்டும்தான் ஒரு ஆப்ஷனா? ஓடிடலாம். பார்த்தீங்கன்னா அக்யூரசி கேவலமாக இருக்குது. நம்ம பேஸ்குள்ளே வந்து போடுறானுங்க. கண்ட்ரோலும் நல்லாவே இல்லை. ஃபென்னிக்கா அதான் நான் பார்த்தேன். இன்சேன் ஃபயர் ரேட் ஃபென்னிக்
என்னை கேட்டால் நான் பெஸ்ட்டு எஸ்எம்ஜியில் ஃபஸ்ட்டு விஎம்பி, செகண்டு ஏதோ ஒன்று, தேர்டு நான் ஃபென்னுக்கு தாங்க சேர்ப்பேன். ஒரு பில்டு வச்சு கொடுத்தான், வச்சு நான் நல்லா விளாண்டுட்டு இருந்தேன். எப்படி பில்டு மாறுச்சுன்னு தெரில. கன்று வச்சுருக்கேன். டிங்கோ வாவ், இது சூப்பராக இருந்துச்சு உண்மையிலுமே கைஸ். இது ஏடிஎஸ் டைமிங் ரொம்ப கம்மி, மற்ற இது கூட கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கம்மி ஏடிஎஸ் டைமிங். சரி, அந்த ஒரே ஒரு புல்லட் செத்துருப்பான். போல்ட் ஆக்ஷனா? மார்க்ஸ்மேனில் எனக்கு பிடிக்காத கண்ணு அதுவா? டிங்கோ. ஓ ஆமாம் டிங்கோ. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்எம்சியில் இப்போ டிங்கோ எடுத்து பார்க்கலாம் நல்லா இருக்கான்னு. போடு, அங்கே இருப்பான்னு எனக்கு டவுட் வந்துச்சு கைஸ். ஏன்னா இங்கே போடுறவங்களே அங்கேருந்து கேம்ப் அடிப்பானுங்க. ஓ சே, 5 பாயிண்டில் தோற்றுட்டோமே. கவலைப்படாதீங்க, இருங்க, இன்னொரு ரவுண்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னோடய யூடியூப் சேனலில் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் வீடியோஸாக இருக்கும் கண்டிப்பாக. என்னடா அவனுங்க மாதிரி நம்ம இப்போ எதுக்கு ரஷ் பண்ணுறோம்? சரி பண்ணுவோம். பட்றா லூசு பயலே. ஓ, நான் என்னையவே திட்டுக்கணும் லூசு பயலேன்னு. இது நம்ம செத்த கணக்கு இல்லை, அதனால் நம்ம அங்கே தூக்கி போட்டுருவோம். எங்கடா இருக்கீங்க? வாங்கடாடே. பேசாமல் நம்ம இறங்கி போகலாம். மேஜர் அசிஸ்டா? சரி, எங்கேயா அந்த கிலோ போல்ட் ஆக்ஷன் இருக்கான், எங்கே இருக்கான் தான் தெரில. அடப்பாவி, நீ தானடா அங்கே இருந்தது? அந்த ஒரே ஒரு புல்லட் மட்டும் போய் பட்டிருந்தா போயிருக்கோம். இந்த ஜிகேஸ் நல்லாவே இல்லை கேஸ். நினச்சேன் அவன் ஸ்னைப்பராக தான் இருக்கும்னு. அதுவும் கோல்டு கேமை வச்சுருக்கான், நல்லா ஆடுறான். பட் என் டீமில் பாருங்கள், எவனுமே நல்லா ஆடலை. எப்படி அங்கேருந்து போட்ட? ஓ ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாக போகிறோம். ஐ மீன் மேட்ச்சே முடிய போகுது. உனக்கு பின்னாடி இருக்கிற அந்த MG42. சரி, இப்போ நான் உண்மையை சொல்கிறேன். உண்மையாலுமே என்னோடய எல்எம்ஜிக்கு பிடிக்காது வந்து டிங்கோ தான். கேம் ஸ்டார்டிங்கில் நான் வந்து அது கேம் ஸ்டார்டிங்கில் என்ன 2 வருஷத்துக்கு முன்னால் கேம் விளையாட ஆரம்பித்தப்போ அது எனக்கு பிடிக்கும் கேஸ் அப்போல்லாம். ஏன்னா ஏடிஎஸ் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் டேமேஜும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஃபயர் ரேட் ஓகேவாக தான் இருக்கும். ஸோ அப்போல்லாம் அது நல்லா தான் விளையாடுறேன். அதுக்கப்புறம் இந்த கன்னை பற்றி அதிகமாக தெரிய ஆரம்பிச்சு, ஸ்னைப்பரு, கன் ஸ்மித்து, கன் பில்டு அப்படி இப்படின்னால போய் இப்போ நான் எல்எம்ஜி பக்கமே போகிறதே இல்லை. இப்போவும் பார்த்தீங்கன்னா என்னோடய 9th லோட் அவுட்டில் இருங்க காட்டுறேன் வரேன். என்னோடய 9th லோட் அவுட்டில் இன்னும் MG42 இருக்குது. அது எப்போ வச்சதுன்னு தெரியுமா உங்களுக்கு? 5-6 மாதத்துக்கு முன்னாடி வச்சது. அந்த தொட கூட கிடையாது. சாரி ஃபார் த பர்ப்.
ஸோ ஓ நம்ம எல்எம்ஜி முடிச்சிட்டோமா? நம்ம எல்எம்ஜி முடிச்சோமா? ஓ ஷிட். ஓ நான் DP-27 அசால்ட் ரைஃபிள்னு நினச்சி இவ்வளோ நேரமாக விட்டுட்டேனே. அசால்ட் ரைஃபிளுக்கு நான் இப்போ என்ன தான் முடித்தேன்? ஓ அதுக்கு நான் இது பண்ணிட்டேன். ஐயோ திடீர்னு பேர் வேறு வரமாட்டேதே. இருங்க பேர் ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். அசால்ட் ரைஃபிள் பண்ணேண்ணா. நான் இப்போ உயிரோடு தான் இருக்கேன்னா செத்துட்டுனா? ஓ க்ரோஸா பண்ணேன். சாரி. ஓகே இப்போ ஷார்ட் கன்னும் மார்க்ஸ்மேனும் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் ஆர்கஸ் அவ்வளோவா யூஸ் பண்ணதே இல்லை. நாங்கள் சொல்லியிருக்கேன் இது நல்லா இது மாதிரி இருக்கும், மார்க்ஸ்மேன் மாதிரி இருக்கும்னு. ஏடிஎஸ் டைமா? இல்லை வேண்டாம், எனக்கு ஏடிஎஸ் டைம் முக்கியம். -12 ஏடிஎஸ் டைம். பட் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகுது. சரி நம்ம இது வச்சுக்கலாம். ரேஞ்ச் அதிகமாகும். ஸோ அதனால் நம்ம அதை வச்சுக்கலாம். நமக்கு ஆப்டிக் தேவையில்லை. ஸ்டாக்கு பேசாமல் இது வச்சுக்குவோம். போக்கு ஸ்பீடப் ஆஃப்டர் கில் வச்சுக்கலாம். ஓகே லேசர் வச்சுக்கலாம். ஓகே 4 வச்சாச்சுன்னா இன்னும் ஒன்று தான் வைக்க முடியும். இது வேண்டாம். அம்மோனேஷன் வேணால் இது வச்சுக்கலாம். ஓகே நீ கேம போய் ஏதாவது சீசனல் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். வா நல்லா இருக்குது இது. சரி இது வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கன்னை வச்சு இப்போ நல்லா ஆடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்காக ஒரு மார்க்ஸ்மேன் ரைஃபிள் மாதிரி தான். அதாவது ரேஞ்சு சூப்பராக இருக்கும். உண்மையாலுமே சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு விளையாண்டே கட்டுறேன். ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் இது ஷார்ட்கன்னு இல்லை உண்மையாலும் மார்க்ஸ்மேன் தானா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டாண்ட் ஆஃப் வேண்டாம். அது ஸ்னைப்பருக்கு உண்டானது. கிராஷுமே ஸ்னைப்பருக்கு உண்டானது தான். பட்டு கிராஷ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஸோ நமக்கு அது ப்ளஸ்ஸு தான். நான் உங்களுக்கு காட்டுறேன் ரேஞ்ச் எப்படி இருக்குது, அது புல்லட்டோ ஸ்ப்ரெட் எவ்வளோன்னு காட்டுறேன். நீங்கள் அதிர்ச்சி ஆயிருவீங்க உண்மையாலுமே சொல்ல போனால். உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கே ஸ்பான் ஆகிட்டோமா? ஆர்கஸ் எடுத்துட்டோமா? ஓகே இங்கே பாருங்கள், இங்கே சுடுறேன். ஓகேவா? ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது ஆகவே இல்லை, ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை புல்லட்டு. நான் உங்களுக்கு விளையாண்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஷிட் டிஎல்கி கோல்டு. நம்ம டீமில் ஏதோ பெஸ்ட்டு பிளேயர்னு நினைக்கிறேன். அது மேலே என்னமோ காட்டுச்சு, பட் இருக்குன்னு தெரியல. இருங்க ஏடிஎஸ் புல்லட் ஸ்ப்ரெட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓகே இல்லை, ஒரு ஆவரேஜாக இருக்குது. ஆவரேஜும் ஓகே ஒன்று தானே. பார்த்தீங்களா கைஸ்? பார்த்தீங்களா ரேஞ்ச் எவ்வளோ இருக்குண்ணே? சூப்பராக ஆடலாம். நீங்கள் இதை வச்சு உண்மையாலுமே சொல்ல போனால் பயங்கரமாக ஆடலாம். உங்களுக்கு இந்த கன்று மட்டும் செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த கன்று மட்டும் செட் ஆயிடுச்சு. ஓ ஷிட், நான் இப்போ எதுக்கடா இது போட்டேன்? இது வர சேலஞ்சுக்கு எதிராயிருமே. சே பார்த்தீங்களா ஏடிஎஸ் புல்லட் ஸ்ப்ரெட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடிக்கு இந்த ஸ்கோப் போட்டு விளையாண்டிங்க 3x ஸ்கோப் இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 3x ஸ்கோப்பெல்லாம் இவ்வளோ வாட் த ஹெல், இவ்வளோ ரேஞ்ச் அடிக்குமா? நானே பார்த்தீங்கன்னா இப்போ தானே இவ்வளோ ரேஞ்ச் அடிக்குமா? ஓ யாரா நீ? ப்ளீஸ் கெட்டு என்னமோ போட்டிருந்துச்சு. சார் படிக்க முடியலையே. ப்ளீஸுன்னு என்னமோ போட்டிருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு வந்து அந்த யூசர்ஸ் என் மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் ஸ்ட்ரைக்கராக மாற்றியோட எப்போ நான் மாறின ஸ்ட்ரைக்கரா? ஸோ கைஸ் இந்த ஆர்கஸ் கன்னு சூப்பராக இருக்கும். உண்மையாக சொல்லப்போனால் இந்த மார்க்ஸ்மேன் ரைஃபிளெல்லாம் இருக்குல்ல, சவுண்டும் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். இந்த பேசிக்காக மார்க்ஸ்மேன் ரைஃபிள் தான். கன்ஃபியூஸ் ஆகாதுங்க ஷார்ட் கன்னு. நம்ம இது மேலே ஏறிக்கலாம்.
சை ஏக்க தலை ஃபேனா அவ்வளோ ரேஞ்ச் இது அடிக்காதுன்னு நினைக்கிறேன். சே இந்த ஏகே வர அவன் அஜித் ஃபன் ப்ரூவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். காசு நோட் பண்ணிங்களான்னு தெரில, ரொம்ப நேரமாக நம்ம பாயிண்ட் வந்து ஒரே மாதிரி தான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. எனிமி பாயிண்ட்ஸும் நம்ம பண்ணுற பாருங்கள். இப்போ கூட 20 to 20 கூட தான் இருக்குது. வேண்டாம், ஸ்னைப்பர் கூட போட்டு போட வேண்டாம். நமக்கு ஆமோ முக்கியம், ஆமோ முக்கியம். பிகுலு எங்களோட இருக்கு. வேர் ஆர் யூ? ஐ டோன்ட் see you. I don't want to play hide and seek. ஆஹா. ஸோ உங்கள் காதெல்லாம் இப்போ நான் பேசுறது கேட்டு குழம்பா இருக்குன்னு நினைக்கிறேன். தோசை இருந்தால் தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. சே நான் சுட்டு நினச்சேன் திடீர்னு அவனை. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கான். அவன் வெயிட் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். நம்ம வருவோன்னு கண்டிப்பாக. சரி நம்ம ஜெயிச்சிருவோமோ ஒரு வேளை. கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம். சே மிஸ் பண்ணிட்டேனே. சே கரெக்டாக அம்மா சுட்டிருந்தா அந்த ஈக்குவலைசர் நம்ம போட்டிருக்கலாம். கொஞ்சம் அவசரப்பட்டேன். அதுவும் லேடிஸ் டீம் அதிகமாக இருக்கா பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் கன்ஃபார்மாக அடிக்க வாய்ப்பு இல்லை. கைஸ் இதான் சீட்டிங். பின்னாடி இருந்தாலும் அடிக்கக்கூடாது. ஸோ கைஸ் நம்மளோட ஸ்கோர் என்ன தெரியுமா? 36-7. I mean 36-37. ஸோ தேட் மீன்ஸ் ரெண்டு ஸ்கோரோட லாஸ்ட்டே எடுத்து பார்த்தீங்கன்னா 6-7. இப்போ பார்த்தீங்கன்னா 6-9. டே போடா போடா. டேய் யாரா நீ? ஸோ கைஸ் நம்ம டீம்மேட்ஸ் மட்டும் இப்போ நல்லா விளையாண்டாங்கன்னா போதும், நம்ம கடையை சாத்திட்டு போகலாம். யாரா இவன்? சாம்னா? ஓ அந்த ராக்கெட் லான்ச்சர் கைஸ் நம்ம ஏதாவது ஸ்கோர் ஸ்ட்ரீக்கை விட்டு அதை அப்படியே உடச்சிரும். ஐ மீன் தடுத்துரும். ஐ மீன் டிசேபிள் பண்ணிடும். அப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். போடு ஸ்ட்ரைக்கர்லாம் இது பக்கத்தில் வரும் கண்டிப்பாக. சே ஸ்னைப்பரு துந்திராவா தெரியலையே. சவுண்டு கேட்டால் அப்படி தான் கேஸ் இருக்கு. ஆகா நம்ம 2 கில் மட்டும் இப்போ எடுத்தால் போதும் கைஸ். குழாயத்தா தயவு செஞ்சு போட்டுங்கடா அவனை. ஓகே நம்ம தான் கைஸ் தெரிஞ்சிருச்சு எனக்கு இப்போது. ஓகே நம்ம சொன்னல நம்ம தானே. ஸோ நம்ம இதோட ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து இது ஓ கைஸ் நான் ஒன்று மறந்துட்டேன். சேலஞ்சே நான் மறந்துட்டேன். நான் திடீர்னு வந்து பெஸ்ட்டு கன்ஸுன்னு நான் நினச்சிட்டேன்னா தெரியுமா ஆர்கஸை வேறு யூஸ் பண்ணிட்டேனே. அக்கா மறுபடியும் வேறு முதல்ல விளையாட முடியாது. ஆனால் நம்ம அடுத்த வீடியோவில் இது நம்ம சரி பார்த்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் ஆக்ஷன்ஸ்க்கு வரும்.
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிலோ போல்ட் ஆக்ஷன் தான் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லாதாங்க இருக்கும், குறை சொல்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது, நல்லா தான் இருக்கும். பட் சைட்டு தான் முக்கியம். சைட்டு இத்தினூண்டு கொடுத்துருப்பான், அப்போ எப்படி இது பண்ணுவீங்களா? இருங்க, இது நம்ம இதை எடுத்துக்கலாம். 12 இல்லை நம்ம இதே எடுத்துக்கலாம். ஆப்டிக் நமக்கு வேண்டாம், ஸ்டாக் ஆன இருக்கு. அம்யூனேஷன் அது இருக்கா? இல்லை, இதுக்கு நான் எவ்வளோ லெவல் இருக்கணும்? இது ஆக்டிவ் விட்டாலும் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். பைபாடு இல்லை, ஃபாஸ்ட்டு ரீலோட வேணால் வச்சுக்கலாம். அப்படின்னு எனக்கு 2 புல்லட் தான் இருக்குமோ? பரவாயில்ல விடுங்க, நம்மளே இந்த கன்னை வச்சுட்டு ஜெயிக்க போகிறோம் இந்த பேட்டில். புல்லட் விட்டோண்ணா வேண்டாம். ஹெட்ஷாட் அடித்தா ஓகே. ரீலோட் டைம் ஓகே, பயங்கரமாக இப்போ ரீலோட் டைம் கம்மி பண்ணியாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா இதே எடுத்துக்கலாம். ஓகே, என்கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட்ஸை வச்சு நானே ஒரு பில்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரீலர் ஸ்பீடு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஸ்லைட் ஆஃப் ஹேண்டும் கொடுத்தாச்சு, அந்த ஃபாஸ்ட்டு ரீலோடும் கொடுத்தாச்சு. அப்படின்னு 2 செகண்ட் 1 செகண்டில் ரீலோட் ஆயிருமோ? டக் அப்படின்னு ரீலோட்னா எப்படி இருக்கும்? சரி, உங்களுக்கு கட் பண்ணுறேன். சாரி, அதே வந்துருச்சு. நம்ம நான் ஓட் பண்ணுறக்குள்ளேயே நியூட்டன் போட்டாங்க. ஆக்சுவலாக நான் அதை ஃபாஸ்ட்டு ரீலோடுக்கு பதிலாக இதுவாவது போட்டிருக்கலாம், ஒரு ஸ்கோப்பாவது போட்டிருக்கலாம். நியூட்டன் வேறு, இது வேறு, எனிமீஸ் வேறு நல்லா இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் பவர்ஃபுல்லாக இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்லே. ரேடியஸ் ஸ்பீடு ஓகே ஆவரேஜாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன 5 புல்லட் இருக்குது. பாடி எவ்வளோ ஸ்பீடுன்னு பார்த்தீங்களா கைஸ்? இது இந்த ஸ்பீடு ஃபஸ்ட்டு கில்லு 1 shot 1 kill ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த சைட்டு தான் பிரச்சனையே. நான் சொன்ன லக்கேஜ் இங்கே பாருங்கள், எவ்வளோ குட்டியாக தெரியுது பாருங்கள் சைட்டு. பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ட்ரிப் சென்சார் போட்டுடலாம். வாவ், ட்ரிப் மைனஸ் கண்ட்ரோல் பேர் எனிமையா? எப்பட்றா? இல்லை புரியலை. ஐயோ, அப்போ இருக்குல்ல இப்போ இருக்குது சார். நம்ம என்ன இப்போ நியூக்கு எடுத்துகிட்ருக்கோம். இந்த கன் வச்சு மட்டும்தான் இப்போ நான் நியூக்கு எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஐஃபகாட்டம் நம்ம பண்ணிட்டுருக்கோம். டேய், 2 சைட்லேருந்து கண்டிப்பாக ஷூட் பண்ணானுங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம என்ன மேட்ச் மட்டும்தானே கைஸ் விளையாட போகிறோம். சே கைஸ், ஆக்சுவலாக நான் இந்த கன்னை வச்சு நல்லா தான் விளையாடுறேன். ஸோ க்ளோஸ் காம்பேட்டில் இது கொஞ்சோண்டு நல்லா இருக்குது. டேய், சீன்ட்டும் எனிமீஸ் விஷயனா என்னடா சொன்னேன்? இல்லை புரியலை. இல்லை கைஸ், எனக்கு புரியலை. அவன் இப்போ என்ன சொன்னான்? வாங்கடாடே. சே, ஆக்சுவலாக ஐ எம் ஸ்டார்டிங் டு லைக் திஸ் கன். ஓகேன்னு சொல்லலாம், ஓகே இல்லை, ஒரு அபவ் ஆவரேஜ்னு கூட சொல்லலாம். இதில் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆப்டிக் தேவை. அண்டு இந்த தெர்மைட் ஆம்போ இருந்தால் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம ஒருத்தன் ஸ்னைப் பண்ண முடியுமா? ஸோ இங்கே இல்லை, அவனுக்கு கண்டிப்பாக இங்கே தான் வருவானுங்க.
சே விஎம்பி பிபி ஏறுது மாத்திரை போடணும். வாங்கடா. சே நான் அப்படியே ஓடிடலாம்னு நினச்சேன். சே ஓ பெட்டு அப்படின்னா நம்ம ஷாடப்பில் இருக்கும்போது கடிக்குமோ? சாவுடா. ஸோ கைஸ் இந்த ஒரு மேட்சோடு நான் முடிச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு பசிக்குது. அம்மா வேறு சாப்பாடு வேறு எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா? மூணு புல்லட்டும் மிஸ்ஸு. இன்னும் அவனுங்க 4 கிலோ எடுத்தால் போதும். அவனுங்க என்ன வருவானுங்க. டேய் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ யாரும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேவரட் கேம் அண்ட் உங்கள் ஃபேவரட் வெப்பன் ஈச் கேட்டகிரியில் என்னென்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்டு கிலோ ப்ரொடக்ஷனுக்கு ஒரு நீங்கள் கிலோ ப்ரொடக்ஷனை வச்சு சூப்பராக விளாண்ட ஒரு தருணம் இருந்தால் அதை அப்படியே கமெண்ட்டில் அடிச்சு விடுங்க. ஓகே இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு. நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். பாய் பாய். எனக்கு தெரிஞ்சு நாளான்னைக்கு அவன் வருவான். கண்டிப்பாக 6 வருவான்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது ஒரு சேலஞ்சு வீடியோ பண்ணுறோம் இதே மாதிரி. ஓகே பாய் பாய். அண்ட் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோ அண்ட் காமெண்ட். பாய் பாய். இருங்க எவ்வளோ ரேங்க் மட்டும் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 3 இதுக்கு எதுவும் பார்த்துக்கோங்க. சரி லாஸ்ட்டாக பாய் சொல்கிறேன்.